பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பருந்தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பருந்தரவே கூடுங்கள். பயிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பயிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரமனன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நாம் பரமனன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்தேசிற்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நம்முடைய திரு அவையானது பொதுக்காலத்தின் 27ஆம் ஞாயிற்றை கொண்டாடுகின்றது. இந்த நாளிலே இன்றைய வழிபாடுகளும் வாசகங்களும் நமக்கு தெரிவிக்கின்ற செய்தி, குடும்பத்தின் மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் என்கின்ற அருட்சாதனத்தினுடைய சரியான புரிதலை, அதனுடைய ஆசீர்வாதத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை இன்றைய நாளிலே நமக்கு தருகிறது. ஆகவே இன்றைய நாள் திருப்பலியிலே நாம் பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்காக மன்றாடுவோம். அதிலும் குறிப்பாக புதிதாக திருமணமாயிருக்கிற ஒவ்வொரு தம்பதியர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், மேலும் திருமண முறிவுக்காக காத்திருக்கின்ற ஒவ்வொருவரும் சரியான முடிவை எடுக்கவும், மேலும் இனி வருகின்ற தலைமுறைகள் திருமணத்தின் மீது நல்ல நம்பிக்கையும் அதனுடைய உண்மையான பொருளையும் உணர்ந்து கொள்ளவும் நாம் அனைவரும் ஜெபிப்போம். மேலும் இந்த திருப்பலியை திரு பரிமளம் அவர்களுக்கு வேலை கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து குடும்பத்திற்கு இறையாசீர்வதிக்க வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். புனித வர்க்கீஸ் ரியல் எஸ்டேட் திரு குமார் வர்க்கீஸ் ராஜ், திருமதி ஜோஸ்பின் ஆனந்த் ஜெயா அவர்களின் குடும்ப நன்றியாகவும், குடும்ப சமாதானத்திற்காகவும், உடலுள்ள நலத்திற்காகவும், பிள்ளைகள் ஞானத்திலும் தெய்வ பக்தியில் வளரவும், இழந்த சொத்துக்கள் மீட்கவும் வேண்டுகிறார்கள். திரு எம்பி கபிரேயல் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களின் இளைப்பாற்றிற்காகவும் ஜெபிக்கிறார்கள். மேரி பீரிஸ், ஏகேஎஸ் பீரிஸ், ஜெபமாலை அம்மாள், ராயப்பன் வி ராயன் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த யாரும் நினையாத ஆன்மாக்களின் இளைப்பாற்றிற்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ராஜேந்திரன், நேசம்மாள், நவீன் ஜோசப் இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் ஜெபிப்போம். திரு தாமஸ் சதானந்தம், ஜோசப் சேசுமரியான், மரிய மிக்கேல் அம்மாள் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும், யாரும் நினையாத மற்றும் உத்தரிக்க ஸ்தலத்தில் உள்ள அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோம். திரு டாக்டர் ராஜம் அவர்கள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடலுள்ள நலத்தோடு வாழவும், விசேஷமாக குடும்ப தலைவி நல்ல உடல் நலம் பெறவும் திரு ஜோசப் அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் ஜெபிப்போம். திரு அமல் பி ராயன், பபியோலா,
இருதயசாமி ஜாஸ்மின், ராபர்ட் ஜெரி, சேவியர் வின்ஸ்டன் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றிற்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களின் இளைப்பாற்றிற்காகவும் புத்தரிக்க ஸ்தலத்தில் உள்ள ஆன்மாக்களின் இளைப்பாற்றிற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருமதி லீனஸ் ராயன் அவர்கள் ஆன்மா இறைவனின் நித்திய இளைப்பாற்றுதலை பெற இத்திருப்பலியில் மன்றாடுகிறார்கள். நாமும் நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் இந்த கல்வாரி பலியில் இணைந்து ஜெபிக்கிறோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம். ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலகும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனில் செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகில் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குக.
தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கும் அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை வார்த்தைகள் 18 முதல் 24 முடிய. அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இது ஆண்டோர் வழங்கும் அருள்வாக்கு. அவர் காட்டிய வழியில் நீ நடப்பாய். ஆண்டவர் கஞ்சும் நீ பேரு பெற்றோர். அவர் காட்டிய வழியில் நீ நடப்பாய். உழைப்பாலே உந்தன் உணவை கொள்வாய். எல்லாம் உனக்கு நலமாகும். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசி அளிப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசி அளிப்பார். கனித்தரும் குடி முந்திரி போல் மனைவி வீட்டினுள் மகிழ்ந்திருப்பாள். கனித்தரும் குடி முந்திரி போல் மனைவி வீட்டினுள் மகிழ்ந்திருப்பாள். ஒலிவ செடிகள் உலகும் மக்கள் பந்தியில் உன்னை சூழ்ந்திருப்பர். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசி அளிப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசி
மக்களின் மக்களை காண்பீராக. உங்கள் வாழ்வினில் அமைதி நிலவிடுக. மக்களின் மக்களை காண்பீராக. உங்கள் வாழ்வினில் அமைதி நிலவிடுக. இறைவன் தரும் சமாதானம் உங்களில் என்றும் நிலைத்திடுமே. உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசி அளிப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசி அளிப்பார். இரண்டாம் வாசகம். தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை சொற்றொடர்கள் 9 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றார் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. மார்க் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 2 முதல் 16 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவர் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மண விலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவர் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல,
ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறு ஒருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளையை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோ அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் இன்றைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோ இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட இந்த வாசகங்கள் குடும்பத்தின் மேன்மையும் கணவன் மனைவிக்குரிய வாழ்வையும் இறைவன் எவ்வாறு ஆசீர்வதிக்கிறார் என்கின்ற ஒரு சிந்தனையை தருவதாக அமைகின்றது இன்றைய இறைவார்த்தை வழிபாடு. இறைவன் திருமணத்தை மிக உயர்ந்த ஒன்றாக பார்க்கிறார். எனவேதான் தொடக்கத்திலே திருமணம் என்கின்ற ஒரு அருள் சாதனத்தை இறைவன் தனது படைப்பின் தொடக்கத்திலே அதை ஆரம்பிக்கின்றார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு ஏற்ற துணையை தருவேன் என்று கூறிய அந்த இறைவன் அவனுக்கு முழுமையான முறையில் ஏற்ற ஒரு மனைவியை கொடுக்கிறார். கடவுள் திருமணத்தில் கொடுத்த அந்த கணவன் மனைவிதான் அவர்கள் இருவருக்கும் ஏற்ற துணையாக இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திரு அவையும் இந்த திருமணம் என்கின்ற அருள் சாதனத்தை மிக உயர்ந்த முறையில் பார்க்கிறது. ஏனென்றால் இது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட முதல் அருள் அடையாளம் என்று சொல்லுகிறது. மேலும் திரு அவையின் மறைக்கல்வி திருமண வாழ்வு என்பது தம்பதியரின் நல்வாழ்விற்கும் பிள்ளைகளை பெற்றெடுத்து பேணி வளர்ப்பதற்கும் அவர்களுக்குள்ள அன்பு உறவுக்காகவும் ஏற்படுத்தப்பட்டது என்று திரு அவை மறைக்கல்வி நமக்கு போதிக்கின்றது. ஆகவே இந்த திருமணம் என்பது ஏதோ இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் பார்க்கின்ற பார்வை போல ஒரு நேர போக்கிற்காகவோ அல்லது ஒரு கடமைக்காகவோ நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லை என்பதை நாம் தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகம் திருமணம் என்கின்ற ஒரு அருள் சாதனத்தை ஏதோ ஒரு நாள் ஒரு கூத்து நிகழ்வாக பார்க்கிறார்கள். தாங்கள் கூறுகின்ற அந்த வாக்குறுதி, தாங்கள் எடுக்கின்ற அந்த முடிவு அது என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. எனவேதான் கணவன் மனைவிக்கிடையே சரியான புரிதல் இல்லாத போதும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளாத போதிலும் அவர்களுக்கிடையே மனமுறிவு ஏற்பட்டு அது விவாகரத்திற்கு இட்டு செல்கிறது. திரு அவை ஒருபோதும் மனமுறிவையும் விவாகரத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பம்தான், இந்த திருமணத்தால் இணைக்கப்பட்டிருக்கிற இந்த குடும்பம்தான் சமுதாயத்தின் அடித்தளமாக இருக்கிறது.
இரண்டாம் வத்திக்கான் சங்கம் நூலேடும் இதை இவ்வாறு குறிப்பிடுகிறது. அனைத்திற்கும் அடிப்படை ஆதாரமாக அமைவது குடும்பம். எனவே இந்த குடும்பத்தை ஏற்படுத்துகின்ற இந்த திருமணம் என்கின்ற அருள் சாதனமும் மிக உயர்ந்த ஒன்றாக பார்க்கப்பட வேண்டும் என்று நமக்கு போதிக்கின்றது. இன்று ஏற்படுத்தப்படுகின்ற இந்த குடும்பம், இந்த திருமணம் ஏன் ஒரு நிலையான ஆசிராக இருப்பதில்லை என்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக முதல் காரணமாக இறைவனுக்கிடையே அவர்கள் வைக்கின்ற அந்த உறவு என்பது சரியான முறையில் இல்லை என்பதுதான். அமெரிக்க ஆயர் ஃபுல்டன்ஷியன் இவ்வாறு சொல்லுவார்: திருமணத்தில் இரு உடல் அல்ல 3 உடல்கள் இணைந்திருப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். ஏதோ கணவன் மனைவி மட்டும் என்று நாம் வாழ்ந்துவிடக் கூடாது. கணவன் மனைவி இறைவன் என்ற மூவரும் இணைந்து வாழ வேண்டும் என்று ஃபுல்டன்ஷியன் இவ்வாறு குறிப்பிடுவார். அன்பிற்குரியவர்களே, நாம் இன்று வாசிக்க கேட்ட இந்த வாசகத்திலே தொடக்கத்தில் கடவுள் ஏற்படுத்திய இந்த குடும்ப வாழ்வில் அவர்கள் எப்பொழுது கடவுளோடு உள்ள உறவில் அவர்கள் நிலைத்திருந்தார்களோ, கடவுளுக்கு ஏற்றபடி வாழ்ந்தார்களோ, அப்பொழுது அவர்களுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருந்தது. கடவுளோடு இணைந்த நிலையில் அவர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து வாழ்ந்தார்கள் என்பதை அவர்கள் கூறிய அந்த வார்த்தையிலே பார்க்கலாம். ஆதாம் தன் மனைவியை பார்த்து, இவள் என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவள் என்று குறிப்பிடுகிறார். இந்த வார்த்தை அவர் தன் மனைவியாகிய ஏவாள் மீது எந்த அளவிற்கு அவர் அன்பு வைத்திருந்தார் என்பதை அது தெளிவுபடுத்துகின்றது. ஆனால் கடவுள் மீது அவர்கள் உறவை முறித்து கொள்கின்ற பொழுது கடவுள் தங்களுக்கு தேவையில்லை என்பதை அவர்கள் தேர்ந்து கொண்ட பொழுது அவருடைய வாழ்வு என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக அமைந்து விடவில்லை. எனவேதான் தங்கள் அந்த பழத்தை உண்ட பின்பு தன் மனைவியை பார்த்து அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார்: நீர் எனக்கு கொடுத்த இந்த பெண் என்று தன்னுடைய நாவால் இப்படி அறிக்கையிடுகிறார். எனவே கடவுளோடு இணைந்திருக்கிற நிலையில் நம்முடைய உறவு, கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவு நம் குடும்ப வாழ்வுக்கு மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருவிவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், பல்வேறு தம்பதியர்கள் கடவுளோடு இணைந்த நிலையில் பல்வேறு ஆசிகளை பெற்றார்கள் என்று பார்க்கிறோம். தொடக்கத்தில் ஆபிரகாம், சாரா இவர்களுடைய வாழ்வு நமக்கு தருகின்ற பாடம் இதுதான். தன் மனைவியை எல்லா குறைகளிலும் அவர் ஏற்றுக்கொள்ள முடிந்தது என்று சொன்னால் அதற்கு முழுமையான ஒரு அடிப்படை காரணமாக இருந்தது அவர் இறைவனோடு கொண்டிருந்த அந்த நம்பிக்கை, இறைவனோடு அவர் கொண்டிருந்த அந்த உறவு. இறைவன் தான் அழைத்த இடமெல்லாம் சென்றார், அங்கு தன் மனைவியை கூட்டிக் கொண்டே சென்றார். தன் மனைவி ஏதோ ஒரு குறையொன்று இருக்கின்ற பொழுதிலும் அக்குறையை பெரிதுபடுத்தாது அதை நிறைவாக பார்த்து அந்த குறைகளில் அவளோடு தங்கிட, அவளோடு பயணிக்க அவர் முயற்சித்தார். இவ்வாறு வாழ்ந்த பொழுது அவர்கள் எல்லோருக்கும் நம்பிக்கையின் தந்தையாகவும், அவர்களுடைய மக்களினம் ஆசீர்வச்ச ஒரு மக்கள் இனமாகவும், அவர்களுடைய குடும்பம் ஒரு உயர்வான ஆசியை பெற்ற ஒரு குடும்பமாகவும் இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். அதுபோல தொபியா, சாரா இவர்களுடைய வாழ்வும் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம், இறைவனோடு நாம் ஒரு நல்ல உறவு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த உறவு நம்மை திருமண வாழ்வில் எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியான நிலைக்கு இட்டு செல்லும் என்கின்ற ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். எவ்வாறு தொபியா, சாரா இவர்கள் தங்கள் மன வாழ்க்கையை தொடங்கும் முன்பாக இறைவனிடம் வேண்டி ஜெபித்தார்களோ, அப்பொழுது சாராவிடம் இருந்த அந்த தீய சக்தி விலகியதாகவும், அவருடைய குறை போக்கி நிறைவான வாழ்வை நோக்கி வழி நடந்ததாகவும் நமக்கு தோபித்து நூல் எடுத்து கூறுகிறது.
ஆகவே இறைவனிடம் உள்ள உறவு நாம் சரியான நிலையில் இருந்தது என்று சொன்னால் அது நம் குடும்ப வாழ்வை நிறைவான முறையில் அது ஆசீர்வதிக்கும். இன்று திருமணமாகின்ற இந்த தம்பதியர்கள் ஆண்டவருக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆலயத்தில் அதிகமாக இருப்பது வயதானவர்களும் நடுத்தர வயதில் உள்ளவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஏன் இன்று இந்த குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து செல்கிறது, விவாகரத்தை நோக்கி செல்கிறது என்று சொன்னால் அவர்களிடையே சரியான புரிதல் இல்லை, சரியான ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை இல்லை. எப்பொழுது நமக்கு எல்லாம் இறை நம்பிக்கையும் இறைவனும் அடித்தளமும் ஆழமுமாக இருக்கிறார் என்கின்ற ஒரு சிந்தனை நம்முள் இருக்கின்ற பொழுதுதான், நாம் இறைவனை முழுமையான எல்லா நிலைகளிலும் ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் அது நம் குடும்ப வாழ்விலும் ஏற்றுக்கொள்வதற்கு வழிவகுக்கும். ஆகவே இறைவனே நமது குடும்பத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவே இவ்வீட்டின் தலைவர் என்று நம் வாசக பட்டைகளை நம் வீட்டில் வைத்திருப்பதை விட நம் மனதில் வைத்து ஆண்டவரே என் குடும்ப வாழ்விற்கு எல்லா நிலைகளிலும் அடித்தளம் என்கின்ற அந்த நம்பிக்கை நம்மில் வேரூன்றி இருக்கின்ற பொழுது நம்முடைய குடும்ப வாழ்வு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட மேன்மை பொருந்திய ஒன்றாக இருக்கும். அன்பிற்குரியவர்களே, இந்த வாழுகின்ற சமுதாயம் இந்த குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சமுதாயம் ஏதோ தன் பால் ஈர்ப்புக்கு உள்ளாகி ஒரே பாலினங்கள் திருமணம் செய்து கொள்வதை திரு அவை ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் வாழுகின்ற கலாச்சாரம் தன் பால் ஈர்ப்புள்ள அந்த ஒரே பாலினத்தை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். இது ஆண்டவருடைய திட்டத்திற்கு எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஏதோ திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் போல, ஒரு குறிப்பிட்ட வாழ்நாளுக்கு மட்டும் நான் உன்னோடு வாழ்வேன், அதற்கடுத்து எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் நான் விலகி விடுவேன் என்று சொல்கின்ற அந்த ஒப்பந்தம் இன்று நம்முடைய சமூகத்திலே காணப்படுகிறது. இறைவன் இதை விரும்புவதில்லை. ஏனென்றால் கடவுள் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லி கடவுள் திருமணத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நமக்குள்ளே எந்த ஒரு ஒப்பந்தம் அடிப்படையில் அது இல்லாமல், திருமணம் என்பது ஒப்பந்த அடிப்படையில் இல்லாமல் அது உடன்படிக்கையின் அடிப்படையில் நிகழக்கூடிய ஒன்றாக இருக்கும். அடுத்ததாக தன் குடும்பத்தை அதிகமாக நேசிக்கின்ற ஒரு கலாச்சாரமானது இந்த வாழுகின்ற புது தம்பதியர்களிடையே காணப்படுகிறது. தன்னை போல தன் வீட்டு பெற்றோரையும் அவர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும், அதற்காகவே அவர்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு சில தவறான புரிதல்கள் இந்த குடும்ப வாழ்வை பிரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பெற்றோர்களை கவனிக்க வேண்டும், பேணி காக்க வேண்டும், அவர்களுக்கு உச்சத்துணையாக இருக்க வேண்டும். ஆனால் என்னை போல என் குடும்பத்தையும் முழுமையாக பார்க்க வேண்டும் என்று கணவன் மனைவியை பார்த்து கூறுவதும் மனைவி கணவனை பார்த்து கூறுவதும் குடும்ப வாழ்வை சிதைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அன்பிற்குரியவர்களை, பெற்றோரை அன்பு செய்ய வேண்டும், ஆனால் பெற்றோர்கள் கூறுவதுதான் சரி என்று தன்னை நம்பி வந்த துணைவியை நாம் விட்டு விடுவது சரியல்ல. இது திரு அவை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கிறது. இன்று திருமணம் என்பது பிரமாணிக்கின்மை அதை நோக்கி செல்கிறது. எனவேதான் இன்றைய நீதிமன்றங்களில் அதிகமாக கிறிஸ்தவ திருமணங்களும் விவாகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இறைவன் ஒருபோதும் இந்த மாதிரியான உறவுகளை, குடும்ப நிலைகளை இறைவன் விரும்புவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல இன்றைய நற்செய்தியினுடைய 2ஆம் பகுதியில் பார்க்கின்ற பொழுது குழந்தைகளை ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பெற்றோர்களும் குழந்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அனுப்பி வைக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். இதை எதை காட்டுகிறது? இறை நம்பிக்கையில் பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. இன்று நாம் நம்முடைய ஆலயங்களில் குழந்தைகளை மறைக்கல்விக்கு அனுப்புவது என்பது
ஏதோ பள்ளிக்கு வருகை பதிவிற்காகவும் பள்ளியிலிருந்து நல்நடத்தை சான்றிதழ் பெற வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனைக்காகத்தான் பெரும்பான்மையான பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை மறைக்கல்விக்கு அனுப்பி வைப்பதை பார்க்கிறோம். இதனால்தான் நாளடைவில் அக்குழந்தைகள் இறைவன் என்கின்ற ஒருவன் இருக்கிறான், அவர் நம்மை எல்லா நிலையிலும் அழைத்து செல்லக்கூடியவர், அவரை பிரித்துவிட்டு நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது என்கின்ற அந்த சிந்தனையை மாறி பணம் பொருளாதாரம் என்கின்ற அந்த எண்ணத்திற்குள் அவர்கள் உட்படுகிறார்கள். இன்று நாம் பெற்றோர்கள் கொண்டிருக்கிற அந்த இறை நம்பிக்கை நம் குழந்தைகள் வைத்திருப்பதில்லை. இதற்கு காரணம் நாம் முன்மாதிரியாகவும் எது அவர்களுக்கு அடிப்படை தேவை என்பதை அவர்களுக்கு நாம் எடுத்து கூறாததும் முக்கியமான காரணமாகும். ஒரு சில கணவன் மனைவிகள் குழந்தைகளை விரும்பாதவர்களாக இருக்கிறார்கள். நீ எனக்கும் நான் உனக்கும், நமக்கு ஏன் குழந்தை வேண்டும் என்று கூறி குழந்தையை வெறுப்பவர்களாக இருக்கிறார்கள். இதுவும் திரு அவை ஏற்றுக்கொள்ளாத ஒன்றாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இதோ இந்த நாளிலே நாம் அனைவரும் முறிவுபட்டு போயிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்காக மன்றாடுவோம். விவாகரத்தெல்லாம் நீதிமன்றங்களில் குறைய வேண்டும். குடும்பம் இறைவனின் ஒரு அரும்பெரும் கொடை, இறைவன் கொடுத்த ஒரு பரிசு என்பதை இறைமக்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிப்போம். மேலும் குழந்தைகள் வெறுக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் அவர்கள் மனநிலையை மாற்ற வேண்டும் என்றும், குழந்தை வரத்திற்காக நமது பங்கிலிருந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தம்பதியர்களுக்காகவும் நாம் அனைவரும் இந்த திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். எழுந்து நின்று நம்மளுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதனானார். கல்வி மறியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிளாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பில் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலில் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இப்பொழுது ஒன்றிணைந்து நமக்காகவும் நம் தேவைகளுக்காக மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் நம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். புனிதத்தின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் தங்கள் அழைத்தலுக்கு ஏற்ப புனித வாழ்க்கை வாழ்ந்து இறை மக்களை மாண்போடும் மகத்துவத்தோடும் வழிநடத்திட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன ஒற்றுமையின் இறைவா, நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவரும் மக்களின் சேவையை பெரிதென்று எண்ணி
நீதியும் நேர்மையும் கொண்டவர்களாக நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபடும் நல்ல மனதை தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருள்பொழியும் இறைவா, திருமணம் என்னும் அருட்சபதத்தின் வழியாக குடும்ப வாழ்க்கை வாழும் அனைவரும் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு அன்பு செய்து ஒற்றுமையோடும் மகிழ்ச்சியோடும் நல்ல கத்தோலிக்க குடும்ப வாழ்க்கை வாழ்ந்திட வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமையின் இறைவா, குடும்பங்களில் தாங்கள் பெற்றெடுக்கும் பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்திலும் இறை நம்பிக்கையிலும் தெய்வ பயத்திலும் பிறர் அன்பிலும் வளர்த்து திருமண வாழ்க்கையை நிறைவடைய செய்து மகிழ்வான வாழ்க்கை வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனை நோக்கி மௌனமாக இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். தாயும் தந்தையும் நீ தந்தது, மனிதமும் பாண்டும் நீ தந்தது, உயிரும் உருவும் நீ தந்தது, வழியும் வாழ்வும் நீ தந்தது. எனதென்று யாதொன்றும் இல்லை, எல்லாமே நீ தந்ததானோ. எனதென்று யாதொன்றும் இல்லை, எல்லாமே நீ தந்ததானோ. நீ தந்ததை உன் பாதத்தில் காணிக்கையாக்குகிறேன், காணிக்கையாக்குகிறேன். பலி பொருளாய் என்னை தந்தேன், பலியாய் ஏற்றிடுவார். என் உடல் ஆன்மா அனைத்தையுமே உன்னதாய் மாற்றிடுவார். கொடுப்பதிலும் இழப்பதிலும், கொடுப்பதிலும் இழப்பதிலும் நிறைவாய் பெறுகின்றோம், நிறைவாய் பெறுகின்றோம். பலி பொருளாய் என்னை தந்தேன், பலியாய் ஏற்றிடுவார். என் உடல் ஆன்மா அனைத்தையுமே உனதாய் மாற்றிடுவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் பணியினால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும்
எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீர். அவர் பாவம் தவிர மற்றனத்திலும் எங்களைப் போல் இருக்க திருவுளம் கொண்டீர். இவ்வாறு நீர் உம் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது வெறுமே பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூச்சு. ஆகவே உம்முடைய ஆவியை கொண்டு காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோனிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே எங்கள் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உம்மை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஏற்படுத்திய அந்த திருமணம் என்கின்ற அருள் சாதனம், குடும்பம் என்கின்ற ஒரு கொடை எங்களை ஆசீர்வதிப்பதாக. எங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ளவும்
ஏற்றுக்கொள்ளவும் அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள் தருவீராக. குறிப்பாக புதிதாக திருமணமாகிய அனைத்து தம்பதியர்களிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அனைவரையும் ஆசிர்வதித்து அவர்கள் இந்நாளில் செய்து கொண்ட இந்த திருமணம் என்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல உடன்படிக்கையாக இருக்க நீர் அருள் புரிவீராக. நீதிமன்றங்களில் விவாகரத்திற்காக இருக்கின்ற தம்பதியர்களை ஆசிர்வதித்து சரியான முடிவுகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். குழந்தைகள் வேண்டாம் என்று சொல்லுகின்ற தம்பதியர்களை நீர் மனம் மாற்றுவீராக. குழந்தை வரத்திற்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு தம்பதியரையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்களுக்கு உமது அருளையும் ஆற்றலையும் பொழிந்து நல்ல குழந்தைகளை கொடுக்க நீர் அருள் புரிவீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எம் மறைமாவட்ட பாதுகாவலர் புனித சவேரியா, புனித அந்தோனியா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மையும் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. நமக்கு கற்றுக் கொடுத்த ஜபத்தை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லேனும், எனது ஆன்மா நலமடையும். ஞாயிறு அறிக்கை. இன்று ஆண்டின் பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறு. இவ்வார அறிவிப்புகள். அக்டோபர் மாதம் ஜெபமாலை அன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதம். இதை முன்னிட்டு நமது பங்கில் ஓவிய போட்டிகள் நடைபெறும். ஜெபமாலையை மையப்படுத்தி ஓவியங்கள் வரைந்து அக்டோபர் 25ஆம் தேதிக்குள் பங்கு அலுவலகத்தில் சேர்க்கவும். சிறந்த ஓவியங்கள் நமது பேராலய ஓசையில் வெளியிடப்படும். அக்டோபர் மாதத்தில் மறைபரப்பு ஞாயிறு கவர்கள் வழங்கப்படும். மறைமாவட்ட குருக்களின் ஆண்டு தியானம் அக்டோபர் 10ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி நிறைவு பெறும். இந்நாட்களில் நமது மறைமாவட்ட குருக்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். இந்நாட்களில் பேராலயம் தவிர நமது கிளை கிராமங்களில் திருப்பலி நடைபெறாது. சினட் ஆஃப் பிஷப்ஸ் தொடக்கமாக அக்டோபர் 18ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு நமது பேராலயத்தில் நமது ஆயர் மேதகு அந்தோணிசாமி அவர்கள் திருப்பலி நிறைவேற்றுவார்கள். அன்று நமது முன்னாள் ஆயர் மேதகு இருதயராஜ் ஆண்டகை அவர்களின் நினைவு நாள். அன்று அவரது கல்லறை மந்திரிக்கப்படும். நமது பாதுகாவலர் புனித சவேரியார் திருவிழாவின் போது நற்கருணை மற்றும் உறுதி பூசுதல் அருட்சாதனம் பெற விரும்புகிறவர்கள் தங்களது பெயர்களை அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் நமது பங்கு அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளவும். அவர்களுக்கான தயாரிப்பு வகுப்புகள் நவம்பர் 1ஆம் தேதி முதல் ஆரம்பமாகும். பணி நிறைவு பெற்றோர் பேரவை கூட்டம் வருகிற 9ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு
நமது ஆலய வளாகத்தில் நடைபெறும். நமது பங்கில் நடைபெறும் 2021 முழு விவிலியம் வினாவிடை போட்டியில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளவும். தேர்வு எண் 20 சீராக் 11ஆம் அதிகாரம் முதல் தானியேல் 3ஆம் அதிகாரம் வரையுள்ள பகுதிகளுக்கான தேர்வு தாளை வருகிற 10ஆம் தேதிக்குள் ஒப்படைக்கவும். பேராலய கோபுர பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ள வேண்டுகின்றோம். திருமண ஓலைகள். பாளையங்கோட்டை பங்கு பாளையங்கோட்டையில் இருக்கும் தந்தை ஜேம்ஸ், தாய் சாந்தி ஜேம்ஸ் இவர்களின் மகள் தெரேஸ் திவ்ய கொரினாவுக்கும், செங்கல்பட்டு மறைமாவட்டம் ஊரப்பாக்கம் பங்கு ஊரப்பாக்கத்தில் இருக்கும் தந்தை ஜோசப் கென்னடி, தாய் ஜெயராணி இவர்களின் மகன் ஆகாஷ் டி சோசாவுக்கும் திருமணம் செய்ய இது 3வது ஓலை. பாளையங்கோட்டை பங்கு ஆட்சிமடத்தில் இருக்கும் தந்தை ஜான் போஸ்கோ, தாய் ஜெயபாக்கியம் இவர்களின் மகன் மனோ ஞான பிரகாசத்திற்கும், மகராஜ நகர் பங்கு ஆணையார் குளத்தில் இருக்கும் தந்தை முருகப்பெருமாள், தாய் சந்திரா இவர்களின் மகள் மாரி விஜயலட்சுமிக்கும் திருமணம் செய்ய இது 1வது ஓலை. இத்திருமணங்களில் ஏதாவது விக்கிரங்களை அறிந்தவர்கள் பங்கு தந்தைக்கு தெரியப்படுத்தவும். நன்றி கூறி மன்றாடுவோமா. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் கூட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கீதம் பாடியே உன் புகழை பாடுவே. அன்பின்
சவேரியாரே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே